சோஷியல் மீடியாக்கள்ல வினோதமான ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிறைய பேர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி சொன்னாலே நம் அனைவருக்கும் கண் முன்னாடி வரும் ஒரு முகம் தான் நித்தி. தமிழ்நாட்டை சேர்ந்த நித்தி தனக்கென கைலாசா என தனி நாட்டையே உருவாக்கி அங்கே தன்னுடைய பக்தர்களுடன் ஜாலியாக வசித்து வருவதாக அவ்வப்போது அவரே வெளியிடக்கூடிய லைவ் வீடியோ மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. கைலாசா எங்கே இருக்கு என தேடி தேடி நம்ம பசங்களுக்கு டயர்டே ஆகிட்டாங்க. இப்போ நித்திக்கே டஃப் கொடுக்கும் வகையில 20 வயதே ஆன ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வெர்டிஸ் என்ற டேனியல் ஜாக்சன் என்ற இளைஞர் ஃப்ரீ ரிபப்ளிக் ஆஃப் வெர்டிஸ் அப்படின்னு ஒரு நாட்டையே உருவாக்கி இருக்கிறாரு. குரேஷியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையே டானூப் ஆற்றின் குறுக்கே 125 ஏக்கர்ல அமைந்துள்ள ஆள் நடமாட்டமே இல்லாத நிலத்தை வெர்டிஸ் குடியரசு நாடாக அறிவித்து ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறாரு மக்களுக்கு. அந்த நாட்டின் அதிபராக தன்னை தானே அறிவித்து உள்ள அவர் வெர்டிஸுக்கு என தனி நாணயம், தனி கொடி, விசா, தனி அமைச்சரவையும் உருவாக்கி இருக்கிறாரு. மே 30, 2019 அன்று அவர் வெர்டிஸ் சுதந்திர குடியரசின் சுதந்திரத்தை அறிவித்திருக்காரு. இப்போது அந்த நாட்டுல 400 பேர் குடியிருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாட்டின் மொழிகளாக ஆங்கிலம், குரேஷியன் மற்றும் செர்பியன் ஆகியவை இருக்கு. மேலும் யூரோ நாணயமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சின்ன தேசத்தை குரேஷியாவின் ஓசஜக்கில் இருந்து படகு மூலம் மட்டுமே அணுக முடியும். இந்த நாட்டின் விசாவை பயணத்திற்கு பயன்படுத்த முடியாது. மருத்துவம், பாதுகாப்பு அல்லது சட்ட நிபுணத்துவம் பெற்ற நபர்களே இந்த நாட்டின் குடிமகனாக முடியும் என்று கூறப்படுகிறது. டிஜிட்டல் வடிவமைப்பாளரான ஜாக்சன் கேமிங் தளமான ரோப்ளாக்ஸிஸ் விர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ் உருவாக்கி சம்பாதித்து வருகிறார். 14 வயதில் இருந்து வெர்டிஸ் என்ற நாட்டை உருவாக்க கனவு கண்ட ஜாக்சன் தன்னுடைய 20வது வயதில் அதனை சாதித்து காட்டியிருக்கிறார். அக்டோபர் 2023 ஆண்டு குரேஷிய போலீசார் ஜாக்சனையும் அவரது குடிமக்கள் சிலரையும் கைது செஞ்சாங்க. பின்னர் அவர்களை நாடு கடத்தியதோடு வாழ்நாள் முழுவதும் குரேஷியாவிற்குள் நுழைய தடை விதித்தும் இருக்காங்க. இருந்தாலும் தான் திரும்பி அங்கே சென்று ஜனநாயக ரீதியில் தேர்தலை நடத்தி சாதாரண குடிமகனாக வாழ்வேன் என நம்பிக்கையுடன் நாட்களை கடத்தி வருகிறார் இவர்.